ஆக்டர் ஆர்ஜே பாலாஜி அவரு நம்ம தளபதிக்கு கதை சொல்ல போன எக்ஸ்பீரியன்ஸ பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு. ரீசென்ட்டா குடுத்த இன்டர்வியூல. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, 2021ல நான் தளபதி கிட்ட ஒரு கதை சொன்னேன். அந்த கதை ரொம்பவும் பெரிய ஐடியா. தென் பட்ஜெட்டும் பெரிய அளவு. ஸோ ரைட்டிங்க்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் தளபதி சைடு இருந்து 4, 5 மாசத்துல ஷூட்டிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ட்டாங்க. ஸோ நான் ஜஸ்ட் 2, 3 மாசமாவது உட்கார்ந்து எழுதுனா தான் எனக்கு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதனால அந்த டைம்ல பண்ண முடியல. பட் இந்த இயரும் போய் தளபதிக்கு ஒரு கதை சொன்னேன். அவருக்கு இந்த கதை ரொம்பவும் புடிச்சிருச்சு. தென் 2, 3 டைம் மீட் பண்ணி இந்த கதை பத்தி பேசினோம். பட் இந்த படம் நம்ம தளபதியோடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனாலயும் இன்னும் 2, 3 காரணங்கனால பண்ண முடியல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணேன். பட் செகண்ட் டைம் ஃபீல் பண்ணல. பட் என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா தளபதி கூட படம் பண்ண முடியலையே அப்படின்னு. பட் தளபதி என்னுடைய கதையை ரொம்பவும் பாசிட்டிவா ரிசீவ் பண்ணாரு. ஆனா அது மட்டும் இல்லாம சூர்யா அவர் கூட படம் கமிட் ஆனதுமே தளபதிக்கு தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணி சொன்னேன். அவரும் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணதா சொல்லியிருக்காரு. தென் எனக்கு தெரிஞ்ச ஆர்ஜே பாலாஜி அவரு நம்ம தளபதிக்கு சொன்ன கதை தான் சூர்யா அவருக்கும் சொல்லியிருப்பார் போல. ஸோ அது கமிட் ஆனதுமே நம்ம தளபதி கிட்ட அதனால தான் மெசேஜ் பண்ணி சொல்லியிருக்காரு. அதாவது இந்த கதை தான் சார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் நம்ம தளபதியும் விஷ் பண்ணியிருக்காரு. ஸோ சூர்யா அண்ட் ஆர்ஜே பாலாஜி அவருடைய காம்போல வர படம் மேபி நம்ம தளபதிக்கு சொன்ன ஸ்டோரியா இருக்கலாம். அண்ட் ஓப்பனா சொல்லணும்னா சூர்யா அவருடைய பெரிய பெரிய ஹிட்டான படங்கள் நம்ம தளபதி ரிஜெக்ட் பண்ண படமா தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு காக்க காக்க, ஐயன், சிங்கம் அப்படிங்கிற மாதிரி படங்கள் இருக்கு. ஸோ அந்த வரிசையில இந்த படமும் சூர்யா அவருக்கு பெரிய படமா அமையணும்னு விஷ் பண்ணிப்போம் தளபதி ஃபேன்ஸ் சார்பா. தென் தளபதி இன்னும் 2, 3 படங்கள் பண்ற பட்சத்துல ஆர்ஜே பாலாஜி அவர் கூட சேர்ந்து படம் பண்ணியிருப்பாரு. பட் நம்மளுடைய பேட் லக் அது நடக்காமயே போயிடுச்சு. இருந்தாலும் வெயிட் பண்ணுவோம். ஃபியூச்சர்ல என்ன வேணா நடக்கலாம். தென் ஃபைனலா இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.